கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசப்பா நல்லவர், பெரியவர். இந்த நாள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள், அற்புதத்தின் நாள். நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை ஆண்டவர் செய்து அவருக்கு சாட்சி சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் வைக்கிற நாள் தான் இந்த நாள். ஒரு புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், பெரிய காரியம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் இன்றைக்கு கைகூடி வரும். சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு ஜீவவார்த்தைக்கான வசனம் யோபு 29:21. எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள், என் ஆலோசனை கேட்டு மௌனமாயிருந்தார்கள். என் ஆலோசனை கேட்டு மௌனமாயிருந்தார்கள். யோபு சொல்லும்போது சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் நான் அநேகருக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தேன். அந்த ஆலோசனையை கேட்டு எல்லாருமே மௌனமாக இருந்தார்கள் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஆலோசனை கொடுக்கிறவராக இருந்திருக்கிறார் யோபு. மற்றவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து வாழ்க்கையில் வழிகாட்டி அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கான அந்த காரியத்தை அவர் செய்கிறவராக இருந்திருக்கிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அல்லவா? அது ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா? இன்றைக்கு நாம் அநேக இடத்துல நாம் ஆலோசனை கேட்க போகிறோம். இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, எதை செய்வது, எதை செய்யக்கூடாது, எங்கே போகலாம், எங்கே போகக்கூடாது, என்ன படிப்பு படிக்கலாம், எதை படிக்கக்கூடாது, என்ன வேலை செய்யலாம், என்ன வியாபாரம் செய்யலாம், தொழில் செய்யலான்னு நம்ம ஆலோசனை கேட்குறதுக்காக அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாமே மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கவங்களா இருந்தால் அது எப்படி இருக்கும்? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். யோபு மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுத்ததை போல நீங்கள் ஆலோசனை கொடுப்பீங்க. மற்றவர்கள் உங்களிடத்தில் ஆலோசனை கேட்க வருவாங்க. உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறப்போகிறது. இன்று நீங்கள் நினைக்கலாம், இது எப்படி நடக்கும்? நான் இருக்கிற நிலை என்ன, என் சூழ்நிலை என்ன, நான் எங்கே இருக்கிறேன், எனக்கு இருக்கிற படிப்பு என்ன, எனக்கு இருக்கிற வேலை என்ன, எனக்கு இருக்கிற வருமானம் என்ன, என் குடும்ப சூழ்நிலை என்ன, என்னிடத்தில் ஆலோசனை கேட்க வருவாங்களா? கண்டிப்பாக முடியும். அந்த நிலைக்கு உங்களை உயர்த்துவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் முடியும். நிச்சயமாக முடியும். அதைத்தான் ஆண்டவர் செய்ய போகிறார். அந்த கிருபை, அந்த அபிஷேகம், அந்த மகிமை உங்கள் மேலே இறங்கி வரப்போகிறது. அதற்காக அடியேன் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, யோபிடத்தில் அநேகர் ஆலோசனை கேட்டதை போல உம்முடைய பிள்ளைகளும் அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கிறவளாய் மாற உம்முடைய ஊழியக்காரன் இப்பொழுது மனதார உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். உம்மால முடியும், உம்மால எல்லாவற்றையும் செய்ய முடியும். உம்முடைய கிருபையின் அபிஷேகம், உம்முடைய கிருபையின் ஞானம் இப்பொழுது ஒவ்வொரு மேலே இறங்கி வரட்டும். சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பீராக, இவர்களை உயர்த்துவீராக, உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவீராக. அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு ஸ்தானத்தில், ஒரு இடத்துல இவர்களை உட்கார வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காய் நன்றி. இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமணநாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். வியாதிப்பட்டவர்கள் இப்போது இயேசுவின் நாமத்தில் குணமாகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். ஆண்டவர் அப்படி செய்கிறீர், அதற்காக நன்றி. குறிப்பாக ஆண்டவர் கமெண்டில் யாரெல்லாம் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிறாங்களோ அவங்களுக்காக உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். அற்புதத்தை செய்து சாட்சிகளை எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.